கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே குறிஞ்சிப்பு கூட 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்துருது. ஆனால் அந்த குறும்ப சமுதாயத்துக்குன்னு சொல்லி இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு மேலாயும் ஒரு அரசியல் கட்சி சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்தானா இது வரைக்கும் இல்லை. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தை சார்பாக போட்டிட்டு 26ல் ஓரளவுக்கு கணிசமாக ஒரு 2 லட்சம் ஓட்டாவது நம்ம கணிசமாக தமிழ்நாடு பூரா வாக்கு வங்கி வாங்கினோம்னா நமக்கு உறுதியான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். நான் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டேன். நான் எப்படி அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சமுதாயத்திலேருந்து அப்படியே செல்லுலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். யூடியூப்பில் ஒவ்வொரு சமுதாயத்தும் எத்தனை பேர் எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த குறும்பர் சமுதாயத்திலேருந்து ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு மேயர் இல்லை, ஒரு துணை மேயர் இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை, ஒரு துணை மாவட்ட செயலாளர் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எத்தனை வருஷம் தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, சரி இவங்கெல்லாம் எப்படி எம்பி ஆகுறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது 2001, 2006, 2011 இந்த மாதிரி ரிசல்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கும் போது 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 100 தொகுதியில் நிப்பாட்டிடுறாங்க. தொகுதிக்கு 2000 3000 வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு ஓட் பேங்க் காமிச்சுறாங்க. ஏன் அந்த திறமை நமக்கு இல்லையா, ஏன் நம்மளால் அது முடியாதா அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் வக்கீல் பழனிசாமியானுக்கு ஃபோன் பண்ணேன் 2023. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. நம்ம 20 பாராளுமன்ற தொகுதியில் 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கு. பேருக்கு ஒரு 20 வேட்பாளர் மட்டும் போடுங்க, உறுதியாக இனத்துக்காக ஒரு 10,000 ஓட்டு அது விழுகும். 2 லட்சம் ஓட்டு வாங்கினோம்னா நம்ம 26ல் நமக்கு தேவையான சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு யாருமே நிற்க மாட்டாங்க, தம்பி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் கூப்பிட்டு என்னையவே சும்மா சுயேட்சையாக நிற்க சொன்னாங்க. நான் சும்மா நின்னேன், சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம மக்களை போய் பார்த்துட்டு வந்தேன். நரசிங்கபுரங்கிற கிராமத்தை தாண்டி என்னைய 10 பேர்த்துக்கு கூட தெரியாது. இருந்தாலும் 2434 ஓட்டு நம்ம இனங்கிறதுக்காக, நம்ம பயங்கிறதுக்காக நம்ம மக்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் ஓட்டு போட்டு கொஞ்சம் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பாகத்தில் ஒற்றுமையில்லைன்னு சொல்கிறாங்க. ஒற்றுமையெல்லாம் இருக்குது. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது வெங்கடாசிரி கோட்டைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் போனேன்னே தம்பி நோட்டீஸ் எல்லாம் நீங்கள் காரில் வைங்க, நானே நோட்டீஸ் அடித்து எல்லா வீட்டுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் ஊர் கவுண்டரை மட்டும் பார்த்துட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஊர் கவுண்டரை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். 52 ஓட்டு வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஆள் 52 ஓட்டு வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த வெங்கடாசிரி கோட்டையில் முருகேசனன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர், ஒவ்வொரு தமிழ்நாடு பூரா ஒருத்தர் இருந்தால் போதும் ஒரு கிராமத்துக்கு. தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் சார்பாக குறும்ப சமுதாயம் உறுதியாக அரசியல் அங்கீகாரம் பெற்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறும்பர் சமுதாயம் அரசியலில் மட்டும்தான் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்களில் இன்னும் மக்கள் நம்ம குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, தாய் தந்தை இல்லாத அனாதை குழந்தை இருக்கிறாங்க. தாய் தந்தை இருக்கிற குழந்தைகளுக்கே சரியான வேலைவாய்ப்பு இல்லை, கல்வி இல்லை, கஷ்டப்படுறாங்க. தாய் இல்லாத குழந்தை என்ன பண்ணுவாங்க, தந்தை இல்லாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அரசியலில் மட்டும்தான் நம்ம சமுதாயம் இல்லைன்னு நினச்சிருந்தேன். ஆனால் திடீர்னு நம்ம சமுதாயத்தில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் தான் எம்பி எலெக்ஷன் இருந்தீங்களே, ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு யாருக்கா தெரியுமா, என் பையனுக்கு காலில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 8 லட்சம் தேவைப்படுது, இப்போதைக்கு என்கிட்ட 4 லட்சம் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா உங்களால் உதவ முடியும்னு கேட்குறாங்க. என்னால் உதவ முடியலையே, என்ன பண்ணுறது. நம்ம சமுதாயத்தில் ஒரு எம்பி இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, இருந்திருந்தால் அவருக்கு நம்ம ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து உதவி பண்ணலாம். இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நம்மளும் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பணத்தை சேர்க்கலாம். அப்போ யாரோ அடிபடி சாகுறான், யாரோ எப்படியோ கலந்தா என்ன, நமக்கு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா போதும், 1000 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ தான் இருக்காங்க. இதெல்லாம் இந்த தடவை மாற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக ஜனநாயக வெற்றி சார்பாக 100 வேட்பாளர் போட்டால் போதும், தொகுதிக்கு 2000 ஓட்டு, 100 தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு வந்தாவே உறுதியாக நம்ம அடுத்தடுத்து நம்ம போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறவங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் மாதம் ஒன்றும் போய் ஓட்டு போடுறது கிடையாது. அதே மாதிரி வேட்பாளர் நிற்கிறவங்களும் சொல்கிறேன், மாதம் ஒன்றும் தேர்தல் வரப்போகிறது கிடையாது.
ஒரு தடவை போய் அந்த ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களோட தலையெழுத்து 5 வருஷத்துக்கு அதுதான். அதனால சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 ஏதோ ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதான் போகுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும். அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த குடும்ப சமுதாயத்துக்கு அந்த கட்சியில் நமக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? நமக்கு எம்எல்ஏ சீட் இருக்கா, எம்பி சீட் இருக்கா? அதை மட்டும் தான் பார்க்கணும். கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை எல்லாமே கொஞ்சம் மனசில் வச்சுங்க. இப்போ இருக்கிற மக்கள் குடும்ப சமுதாயத்தில் 100 வருஷம் கழிச்சு யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். இப்போ இருக்கவங்க குழந்தைகளை முதற்கொண்டு. ஆனால் இந்த குடும்ப சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் வாழும். அந்த குடும்ப சமுதாயம் பாதுகாப்போடு வாழணும், மான மரியாதையோடு வாழணும். ஒரு சின்ன பிரச்சனை, ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கொடுத்து வர மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளாவது நம்ம உருவாக்கணும். அதை நினச்சி நீங்கள் போடுற ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டும் ஏழை வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு போடுற ஓட்டா நினச்சி ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது